நண்பர் இளஞ்செழியன் எழுதி கொடுத்திருக்காரு. கரு பழனியப்பன் டிவி பேட்டியில பேசுறப்போ ரஞ்சித் தலித் ஒற்றுமை என்று பேச முடியாமல் தமிழர் ஒற்றுமை என்று கூறியிருக்கிறார் சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்காரு. நான் தமிழன்பா அப்படின்னு சொன்னா, நீ தமிழன் இல்லைன்னு சொன்னா நான் தலித். ரெண்டாவது அவ்வளவுதான். கபாலி ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க கேள்வி அது கொஞ்சம் தோல்வி அடையக்கூடாது. ஏன்னா அடைஞ்சிச்சுன்னா எனக்கு பின்னாடி வரவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்தது. ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது ஏன்னா இது நான் தோக்குறது பிரச்சனையே கிடையாது, இந்த கருத்து தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் நான். ஏன்னா அது தோத்துட்டோம்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும், அங்கிருந்து யாராவது ஒருத்தன் பேசணும், அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சக்சஸ் ஆகணும். அப்புறம் அது பெரிய ப்ராசஸ் அது. அதனால கபாலி ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். தோத்துருந்தா திரும்பவும் கபாலி எடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். சார், நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த 2 படங்கள்லயுமே நீங்க தலித் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே தெரியுமா அப்படிங்கறது தெரியல. சோ கபாலிக்கு அப்புறம் இது வெளிப்படையா வெளியே தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? ப்ரொடியூசர் சைடோ இல்ல இண்டஸ்ட்ரி சைடோ உள்ள ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ நம்ம ஏதாவது நம்மள ஒடுக்குற மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா? இல்ல உள்ள ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பிறந்த உடனே இதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதை ஃபேஸ் பண்ண மாட்டோமா? இது எல்லா இடத்துலயுமே நடக்கும் தான், இங்க எல்லாம் கிடையாது. இப்போ இந்த படம் இப்ப அட்டகத்தி எடுக்கிறப்ப யாருமே கண்டுக்கல, மெட்ராஸ் எடுக்கிறப்ப அட்டகத்தி சூப்பர் படம்னாங்க. இப்ப கபாலி எடுத்தோடனே மெட்ராஸ் தான் சூப்பர் படம்ன்றாங்க. இப்போ இன்னொரு படம் எடுக்கிறப்போ கபாலி நல்ல படம்ன்றாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா படம்னு எடுக்கிறப்ப நல்ல படம், கெட்ட படம், ஓடுற படம், ஓடாத படம் அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் நம்ம படம் பண்ணணும்னு வருவான். அந்த ஒருத்தன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை, சிக்கல்கள் இருக்குதான் செய்யும். அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன்.